நீங்க யாரை வேணா கூட்டு வாங்க, மானமே சிறந்தது என்று வாழ்பவன் சிவகார்த்திகேயன். அவங்க அது சொல்றாங்க இதை சொல்றாங்கன்றதை பத்தி கவலையே படாதீங்க. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. தோக்குறதோ இல்லை தனியா நிக்கிறதோ பிரச்சனை இல்லை, நிக்கிறோன்றதுதான் பிரச்சனை. நான் நிக்கிறேன். அவங்க உருவாக்குனது தான் இந்த சிவகார்த்திகேயன், இந்த எஸ்கே எல்லாமே. அடிக்காதீங்கண்ணே. டெய்லி கேலண்டர்ல தேதி கிளிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அந்த தேதியில என்னத்தை கிளிக்கிறோன்றதுதான் முக்கியம். இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். இப்படி பண்ணிட்டோம். உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். நான் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர் கிடையாது, பட் ஒவ்வொரு படத்துலயும் முயற்சி பண்ணியிருப்பேன். ஏதோ ஒன்று, ஒரு டான்ஸோ ஒரு ஃபைட்டோ அங்க ஒரு அடி விழும்போது இல்ல, அந்த மொமெண்ட் அது லைஃப்ல அங்கங்க முக்கியம். லாஸ்ட் ஃபிலிம் சரியா போலன்னு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது இல்ல முடியாது. இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்துட்டோம். இந்த டைம்ல சில விஷயங்களை கேட்டுட்டு நம்ம இப்படியே விட்டுட்டா எப்படி அப்படிங்கறதான் இப்ப இருக்கிற சிவகார்த்திகேயனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. மேடை ஏறுடா, வானம் தொடுடா, தொட்டுட்டா கீழே தள்ளித்தான் கூட்டம் சிரிக்கும். சிரிச்சா மீண்டும் எழுடா, சுத்தி பாருடா, சிரிச்ச கூட்டம் முன்னணி ஜெயிச்சு காட்டுடா. நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல, ஒண்ணு. வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் வெட்கம். இன்னார் இந்த வேலையை தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா என்ன வேணா ஆகலாம். எனக்கு இது வராது, என்னால முடியாதுன்னு சொல்றதை நிறுத்திடாதீங்க. நம்மளால முடியாத முடிச்சு காட்ட முடியும்ன்ற நம்பிக்கை எங்கேயோ ஒரு மூலையில ஒட்டிட்டு தான் இருக்கு. இந்த சிவகார்த்திகேயனாலே இந்த தூரம் வர முடியும் அப்படின்னா உங்களால இன்னும் நிறைய தூரம் போக முடியும் அப்படிங்கறத நீங்க நம்புங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.